கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க அத்திம்பே. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கா. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும். இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? அப்படியே படுத்து கிடந்தா அப்படியே எந்திரிச்சு போய் வேலையை பாரு. வேலையெல்லாம் முடித்துக் கொண்டுதான் மேலே பார்த்துக் கொண்டிருந்தாயா? இல்லை மன்னா, பார்த்துக் கொண்டிருந்தேன். காலையில் 9:10 வேலைக்கு வருவது, ஈட்டியை நீட்டி பிடித்தபடி சுவரோடு சுவராக பள்ளியை போல் ஒட்டி இருந்துவிட்டு மாலை 5 மணி ஆனவுடன் வீட்டுக்கு ஓடி விடுவது. இடையில் 1 மணி நேரம் உணவு விடுமுறை வேறு. 5 அறிவு ஜீவன் போல் உங்களுக்கெல்லாம் ஒரு வாழ்க்கை. கேட்டால் அரசாங்க உத்தியோகம் என்று வெளியே பீத்திக் கொள்வது. கண் இருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள். ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். உலகையை கட்டி காக்கும் திருமால் கூட எதற்காக பாம்பு படுக்கை வைத்திருக்கின்றார்? இவ்வளவு ஏன் ராஜராஜ சோழன் கூட போர்க்களத்தில் குதிரையிலே தூங்குவாரா? வணக்கம் அரசே. மன்னா என்ன தூங்கிவிட்டேனாம், அதை பெரிய துக்கமாக பேசுகிறார்கள். அப்படியா? காலே முட்டு கொடுத்து முரட்டு தலமா தூங்க விடாதாங்கெல்லாம். சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? தூங்கு.